ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக ஊட்டிக்கு வந்து இது டே 2. டே 1 என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக மழைங்க. ரெட் அலர்ட்டும் தெரியாமல் நான் வந்துட்டேன்ல, ஸோ அதனால் ஃபுல்லாக மழை, வெளியே போகலை. இப்போ டே 2 மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:50 6:30 அது மாதிரி ஆகுது. நான் இப்போ சென்னைக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இங்கே ரைன் நிற்கிற மாதிரி தெரில. நான் காட்டுற மாதிரி பார்த்தீங்களா, அடுத்த மழை வந்துடுச்சு. மழை விடுது வருது விடுது வருது, இது மாதிரி மாற்றி மாற்றி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வெளியே போக முடியல. ஏன்னா நம்ம பைக் வச்சுருக்கிறதுனால ஆல்ரெடி இங்கே குளிராக இருக்குது. ஸோ மழை வந்து குளிர்னும் அதிகப்படுத்தி விட்டுடுது. ஸோ அதனால் வெளியே போக முடியல. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி குளிர் இருக்காங்க. 16-15 டிகிரிலாம் வருது. ஸோ அதனால் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் சென்னைக்கு. எங்கேயுமே சுற்றி பார்க்கல, ஏன்னா போக முடியல மழை பெய்யறதுனால. ஸோ இப்போ நேராக சென்னை தான் போக போகிறேன். போகும்போது ஏதாவது ப்ளேஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். மழை பெஞ்சு தான் நேராக சென்னைக்கு விட்டுருவேன். அப்படி இல்லைனா நேராக எங்களுக்கு கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோ போகலாம். ஏதோ சாராதான்ற மாதிரி சாராவை எடுத்துகிட்டு வந்து எடுக்கவே இல்லைங்க வண்டியை. பேகு, டாப் பாக்ஸு, ஹெல்மெட்டு, அந்த டேங்க் பேகு எல்லாருமே எடுத்து வச்சுட்டேன். காலைல யாருமே எந்திரிக்கலை. ஏன்னா எனக்கு மழை இங்கே காலைல மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ எடுத்தா நான் கீழே இறங்கி வச்சேன். மேட்டுப்பாளையம் போயிட்டோம்னா அங்கேருந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இங்கே தான் மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன். அங்கெல்லாம் மழை இல்லையாமா அதிகமாக. இதாங்க நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டலு. ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. மேலே உட்காரலாம், எங்கே பார்த்தாலும் உள்ள ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. ரூம் பெட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இங்கேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க யாருமே அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒர்க் பண்ணுறவங்களேருந்து எல்லாமே ஹிந்தி தான் பேசுவாங்க. ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இங்கே லாங்குவேஜ். இதுக்கு பேசிக்கிறதுக்கு லாங்குவேஜ் அவ்வளோதான். 1-2 பேர் தமிழ் ஆளுங்க. நான் வந்த அன்றைக்கி யாருமே இல்லை. இன்றைக்கி தான் 2 பேர் பசங்க வந்திருக்காங்க. நம்ம சென்னை பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா அது மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தி இதை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிலாம் வேறு எதாவது இடம் பார்த்துங்க. ஏன்னா இங்கே ஜாலியாக பேசிக்க கூட முடியாது. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கோன்னு வச்சிங்களேன், அது தெரிஞ்ச இங்கிலீஷில். ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் ஆளுகளோட நல்லா பேசிக்கிட்டு பழக நல்லாயிருக்கும். இடம் நல்லாவே இருக்குது. பார்க்கிங்கும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்கிங் பார்த்திங்கன்னா இங்கேயே விட்டுக்கலாம். ஆக்சுவலாக மழை இல்லைன்னா இந்த இடம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கேம்ப் ஃபயர்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்களாம். நான் நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பார்த்தேன். மழை வந்து கெடுத்துட்டு ட்ரிப்பை அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு எதாவது நல்லா சொல்ல முடியாது. ஸோ ஷிட் கைஸ், ஆக்சுவலாக இப்போ தான் மழை நின்றுச்சு. ஸோ அதனால் கிளம்புனேன். பட் மறுபடியும் தூர ஆரம்பிச்சிட்டு ஏன்டா மழையில் க்ளவுஸ் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கை ஃப்ரீஸ் ஆகிடுங்க இறங்குறதுக்குள்ளே. கோப்ரோ வேறு என்ன ஆக போகுது தெரியலையே. கைஸ், வெல்கம் டு கோப்ரோ வியூ. பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெய்யுது. மழையாக தான் கிளம்புறேன். கோப்ரோ வேறு கட்டியாச்சு. கோப்ரோ வேறு ஃப்ரண்ட்டில் மாட்டி வச்சுருக்கேன். நான் ஏன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:03 ஆகுது. நீ ஏன் 7 o'clock கிளம்புறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே 9 o'clock மேலே மழை வந்துடுதுங்க. மழைனா கொஞ்சம் மழை இல்லை, அதிகமாக வந்துடுது. ஸோ அதனால தான் 7 o'clock கிளம்பிலாம் வந்து நான் காலைல 6 மணிக்கெலாம் எழுந்து பேக் பண்ணிவிட்டு செக் அவுட்காக வெயிட் பண்ணேன். இந்த தண்ணி ஓடி வரதாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மழை பெய்யுதுன்றது. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி வெயில் அடிக்குது. நேற்று கூட இப்படி இல்லை, கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் மழை பெய்யுது. இன்றைக்கி ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஆனால் நான் கிளம்பும்போது இந்த கிளைமேட் வருது, அது நினச்சா கொஞ்சம் கடுப்பு தான் வருது. பார்ப்போம், குன்னூர் போகிறதுக்குள்ளே மழை நின்றுச்சு. எக்ஸ்ட்ரா இது மாதிரி மழை தூராமல் இருந்தாலே ஓகே. நான் எங்கேயாவது நின்றுட்டு அப்படியே குன்னூர் பக்கம்லாம் நிறைய சைட் சீயிங் இருக்குது, அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கேன். ஓகே, மழைத்தூரல் கம்மியாக தான் இருக்குது. இப்படியே இருக்குது தெய்வமே. நான் இறங்குற வரைக்கும் ஓர பெஞ்சு தொலைஞ்சிடாத. ஏன் மழைக்கு இப்படி பயப்படுறேன்னா இந்த இடத்துல குளிருதுங்க. வேறு மழை பெஞ்சாலே கடுப்பாகுது. காரில் வர்றது வேறு, மலையில் வர்றது. காரில் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசாக தெரியாது. ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் அழகாக போயிட்டுருக்கலாம். ஏன்னா நிற்கிற இடம் மட்டும்தான் அழகாக. அது குடம் இருந்தால் கூட அழகாக போய் சைட் சீயிங் பார்த்துட்டு வரலாம். நம்ம பைக்கில் வந்ததே அழகாக ஹிடன் பிளேஸ்லாம் அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் வந்தேன். பட் வேறு லெவல் பிளானு. நான் ஒன்று நினச்சி வந்தால் எனக்கு ஒன்று செய்ய வச்சு விட்ட மாதிரி செஞ்சு விட்டுடுச்சு. ரைட், எப்படி தான் அவ்வளோ குளிரில் இதுலேயும் வாழ்கிறாங்கன்னு தெரில.
ஆக்சுவலாக குளூரில் வாழ்கிறது பிரச்சனையே கிடையாது. இவங்க மழை டைமில், ஆனால் இன்றைக்கி ஓரளவு கம்மியாக தான் இருக்குது குளிர். நீங்கள் நினைக்கலாம் வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்னதுக்கப்புறம் சைட் சீயிங் பார்த்துட்டு போகலான்ட்டு. பட் ஆனால் என்னோடய டைமிங் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. இன்றைக்கி அதான் இன்றைக்கி இருந்துட்டு நீ ஈவினிங் எவ்வளோ இறங்கலாம், கோயம்புத்தூர் போயிட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாம்னு நினச்சேன். பட் கோயம்புத்தூர்லேயும் சம மழை, நான் கோயம்புத்தூர் இப்போ போக முடியாது. ஸோ அதனால் நான் சென்னைக்கே போயிடலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு எனக்கு மைண்ட் செட்டு. ஏன்னா மலையில் நம்ம அலையிறத ஓகே, பட் வீடியோவும் பண்ண முடியாது, வெளிலையும் எங்கேயும் போய் சுற்றியும் பார்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு கிளம்பிட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புறேனே சென்னைக்கு. இந்த டைமில் யார் என்ன மாதிரி ஊட்டிக்கு வந்துட்டு சைட் சீயிங் பார்க்க முடியாமல் போனி ரிட்டர்ன் போனீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காரில் வந்துருந்தீங்கன்னா போயிட்டு வந்துருக்கலாம். பட் ஆனால் இங்கே நிறைய ரோடு பிளாக் பண்ணிட்டாங்கங்க, மாதம் இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது ரோடு அப்படின்றது, வேறு லெவலில் இருக்குன்னா. ஆனால் மழை தூரிட்டு தான் இருக்கணும், இங்கே நிற்காது போல் இருக்குதுங்க கண்டிப்பாக. நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக அந்த மசனக்குடி ரோட்லாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் மசனக்குடி ரோட்லலாம் நிறைய கல்லடி. இந்த மசனக்குடி அந்த ரோட்டில் ஃபுல்லாக மழை பாறை சரிஞ்சு ரோடு ஃபுல்லாக பிளாக்கு. ஐ திங்க் எனக்கு நம்ம சீக்கிரம் இறங்கிறது கீழே அப்படின்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட் அலர்ட் இன்னும் இங்கே எடுக்கலை இங்கேருந்து. மழை இன்னொரு 5 டேஸ்க்காவது கண்டிப்பாக பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க இங்கே. ஸோ அதனால் கீழே இறங்கிட்டோம்னா பெஸ்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நானே இறங்குறப்ப, நானும் இல்லை நிறைய பேர் இறங்குறாங்க. 5-6 நாள் தங்கன்னு சேவ் பண்ண வந்தவங்க தான் இருக்காங்க அங்கே. ஊட்டிலேயே சொல்லிட்டாங்க ரோடெலாம் நிறைய பிளாக் பண்ணுறதுனால போக முடியாது எங்கேயும், அவங்க இறங்கி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. டூரிஸ்ட் பிளேஸை மைசூர் ரோட்லேயுமே முக்கியமானவங்க தான் அலோவ் பண்ணுறாங்க, டூரிஸ்ட் அலோவ் பண்ணவே இல்லையா. ஆக்சுவலாக பெங்களூர் போகிறவங்க மைசூர் வழியாக தான் போவாங்க, அந்த மைசூர் ரோட்டில் அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. டூரிஸ்ட் யாருமே அலோவ் பண்ணல, ஏன்னா அந்த பக்கம் தான் முக்கியமான லேக் வியூவு சைட் சீயிங் எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ அவங்க வேறு வழி கிடையாது, இறங்கி தான் ஆகணும். அதனால தான் நான் முன்னாடி கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:22 தான் ஆகுது. காலைல எழுந்தேன், 2 நாளாக குளிக்கலை. ஏன்னா மழை பெஞ்சுது, அது இருந்துச்சு, குளிக்கிறேங்க. ஹாஸ்டலில் ஹீட்ரு ஒர்க் ஆணுச்சு, 1 டே குளிக்கலான்னு போனேன். அவங்க வேறு ஜென்ரேட்டரில் தான் ஓட்டிகிட்ருக்காங்க பவரை, அது விட்டு விட்டு வருதா, அரை டப்பா தான் வந்துச்சு. அதை மட்டும் லைட்டாக எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு நான் காலைல இருந்து ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுத்த மாதிரி கிளம்பிட்டேன். இல்லைநல்லி ஓ இங்கெல்லாம் அதிகமாக. ஆக்சுவலாக நான் போனது வந்து ஊட்டி தான் டாப்பு, உங்களுக்கு அதுக்கு மேலே கோத்தகிரி இருக்குது, ஓகே தான். பட் ஆனால் ஊட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு மழை ஹெவியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வெயில் அடிக்குது, லைட்டாக தான் ட்ரிசல் ஆகுது. பார்த்தீங்களா பாருங்கள், சன்னு தெரியுது. அப்பா வந்ததில் நீ தாண்டா பார்க்குறேன் சன்னையே 3 நாளில். பேசாமல் குன்னூரில் போட்டிருக்கலாம் நம்மளுக்கு ரூமை. ஆனால் வரணும்னு நினச்சதே இதுக்கு தான், ஊட்டி தான். இதான் நடக்குன்னு யாருன்னு கண்டா நினச்சா சொல்லுங்கள். இங்கே ஒரு மாதிரி கிளைமேட்டு வெயிலெலாம் வந்து நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக போகணும், குறைஞ்சது 522 கிலோமீட்ரு. கீழே இறங்கினாலும் 450 கிலோமீட்டர் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் போக போக உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஓகே. கைஸ் வியூ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலாம்னு இருக்கேன். நின்று இந்த 2 பிரதர் நிற்கிறாங்களா, அவங்கள்ட்ட கேட்டு ஃபோட்டோ எடுத்துப்போம். ப்ரோ யூ டேக் ஃபோட்டோ, தமிழ் தெரியுங்களே அப்போ சொல்லுங்கள் ப்ரோ. ஓரளவுக்கு ஃபுல்லாகவே மழை நின்றுடுச்சுங்க, தூரல் கூட படலை, தூரல் கூட படாமல் இருக்குது. இப்போ தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். வேறு லெவல் ஆளுங்க அவங்களாம். அவரே நின்று எனக்கு அப்படி எடுங்க இப்படி எடுப்போம்ன்றதுன்னு சொல்லி நிற்க வச்சு எடுத்துருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட உள்ளவங்களை எடுக்க வைக்கிறது வேறு, அதான் சொல்கிறது மாதிரி கரெக்டாக எடுத்துருவாங்க.
இவங்க வந்து நம்ம தெரியாதவங்க தான். ஸோ அதனால் அவங்களுக்காக எடுத்து கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுத்தா போகும் தான் நினச்சேன். பட் அவரே இறங்கி நான் இப்படி நின்னுங்க ப்ரோ அப்படி நின்னுங்க ப்ரோன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. வா வேறு லெவலு, பியூர் ஹார்ட் அவங்களாம். தேங்க்யூ பிரதர். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காப்புல, கண்டிப்பாக பாப்பாப்புல. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு இந்த ஃப்ரண்ட் வீலில் வேறு ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டு இருக்காது. எதனால சவுண்டு, துருப்பிடிச்சி சவுண்டானு தெரில, இல்லை ஏதாவது லைட்டாக லூஸாக இருக்கானுன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ஊருக்கு போயிட்டு. ஒரு மாதிரி வைப்ரேஷனில் சவுண்டு வரும்ல, அதை மாதிரி சவுண்டு வந்துட்டு இருக்குதுங்க வண்டி. தஞ்சை 311 கிலோமீட்ரு. தஞ்சாவூர் போகிறதுக்கு இங்கே வச்சுருக்காங்க கல்வெட்டு, வேறு லெவலில் தான். பிரிட்ஜை நான் இது பண்ணிட்டேங்க, மிஸ் பண்ணிட்டேன். இதுலையாவது கொஞ்சமாவது வீடியோ ரெக்கார்டாக இருக்கான்னு தெரிலையே. ஸோ சார், ரெக்கார்ட் தான் இருந்திருக்கோம். போகும்போது இதே மாதிரி வேறு எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. ஒரு போர்டாவது போட்டுக்கலாம், அந்த மாதிரி இரும்பு பாலம் இருக்குது, வீடியோ எடுத்துங்கடா அப்படின்னு சொல்லி. வரிசையாக காராக போயிட்டுருக்கு. ஓவர்டேக் பண்ணையும் விரும்பலை, ஏன்னா இடையில மரம்லாம் நிறையா விழுந்து கிடக்கு. ஒரு பக்கம் ரோடே அப்படி, ஒரு பக்கமாக உள்ளதே 2 வே 1 வே தான் இருக்குது, 2 பக்கமும் மரம் விழுந்து கிடக்கு. ஸோ அதனால் எல்லாம் ஹோல்ட் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்காங்க ஆளுகளை. இறங்கிட்டோங்க, செக் போஸ்ட் வந்துருச்சு ரிட்டனு. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக மழை பெய்யாமல் இருந்தால் அழகாக சுற்றி பார்த்துட்டு அழகாக வந்திருக்கலாம். மழை பெஞ்சதுனால எங்கேயும் சைட் சீயிங்லாம் போகலை, மற்றபடி ஓகே தான். ஃபஸ்ட்டு அந்த பாலம் தான் இருந்துச்சோ, ஓகே. ஆனால் நல்லாவே போணுச்சு. போங்க, அங்கே இருக்கும்போது சைட் சீயிங்க்கு போக முடியல. ஆனால் இப்போ யோசிக்கிறேன் போயிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு அவ்வளோ இதாக இல்லை, ரொம்ப கூலாக இருந்துச்சு. ரொம்ப கோல்டாக இருந்ததுனால தான் போகல. இதை மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நல்லா அழகாக ஊர் சுற்றி பார்த்துட்டு அழகாக வந்திருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம், எல்லாம் நன்மைக்கேன்ற மாதிரி மறுபடியும் போய் சுற்றி பார்த்துட்டு போகலாம். என்ன இருக்குதுல்ல, ஆனால் மழை இல்லைங்க. ஸோ அதனால் ரைடிங் ரெயின் கியர்லாம் கழட்டிலான்னு பார்த்தேன். ரெயின் கோட் வேறு போட்டிருந்தா உள்ளே வேகுது ரொம்ப. இதை மாதிரி கிளைமேட் தாங்க இருக்கணும் ஊட்டியில். எப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கில் நாளைக்கு அந்த கிளைமேட் வந்துடும். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை, கிளம்பி ஆகும், ஒர்க் இருக்குது சென்னையில். ஸோ அதனால தான் கிளம்பிட்டேன். இன்னொரு நாள் வருவோன்ட்டு. ஆனால் அப்போவே பிளான் போடும்போதே நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு தோணுச்சு போவோமா, 2 நாள் கழித்து போவோமான்ட்டு. ஏன்னா ஒர்க்கு முடிச்சுட்டு நைட்டாக கிளம்புனது தான் பிளானு. ஆனால் இப்படி வருதுன்னு தெரிலையே. ஐயோ, இது ஒரு இப்படி விட்டுறது. ஷூவை கழட்டலாம், அலுப்பு தான். சாமி, என்ன இப்படி போகிறான்? செயின் லூப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பு சம்பவம் செஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்களா எதுக்குள்ள அழைச்சி போயிட்டுருக்குன்னு தெரியல. போகும்போது அழகாக அழைச்சிட்டு போணுச்சு, வரும்போது ஊருக்குள்ளேயே பூந்து வந்துட்டுருக்கேன் நானும். ஆனால் இது நல்லா இருக்குது பாருங்கள், 2 பக்கமும். அங்கே இருக்குது பாருங்கள், அந்த மலையில் தான் இறங்கணும் நம்ம. மலைகளின் அரசி எப்படி தெரியுது பாருங்கள். அங்கே தான் இறங்கினேன், சுற்றி அழைச்சிட்டு போகுது. ஆனால் ஊருக்குள்ளே போகிறது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது. அப்போ இன்னும் கரெக்டாக 453 கிலோமீட்டர் இருக்குது நம்ம சென்னை போய் சேர்கிறதுக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு போகணும்னு காட்டுது. ஆனால் ஃபாஸ்ட்டாக போனால் போயிடலாம் முன்னாடியே. பட் ஆனால் அப்படி போக போகிறது இல்லை. பார்த்தீங்களா ரோடு வேறு லெவலில். பைக்குக்கு போட்டிருக்கிறதுனால தான் நம்ம சந்துவில் அழைச்சிட்டு போகுது. ஆனால் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறாங்க நம்மளை. இங்கே ஒரு ரைட் இருக்காமா. மெயின் ரோடு வந்துருச்சு.
அங்கங்கே சுற்றி ஒரு வழியாக மெயின் ரோட்டில் வந்து சேர்த்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10:36 ஆகுது. இங்கேருந்து கரெக்டாக சேலம் வந்து 36 கிலோமீட்ரு. இது என்ன பைபாஸ்ன்னு தெரில. அதான் கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸ் போல் இருக்குது. பைபாஸ் ஏரியாச்சு. இன்னும் 36 கிலோமீட்டரில் சேலம் வந்துடும். சேலம் வந்துட்டால் அங்கேருந்து கரெக்டாக ஒரு 300 கிலோமீட்டர் தான் சம்திங் இருக்கும். நான் எங்கேயுமே நிற்கலைங்க, நிற்காமல் நேராக வந்துட்டுருக்கேன் ஃபாஸ்ட்டாக இல்லை, எங்கேயும் நிற்க தோணலை. டீ குடிக்கலான்னு பார்த்தாலும் அப்படி நேராக வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு கடை போணுச்சு, அந்த கடையை விட்டேன்னா நிற்கவே தோண மாட்டேங்குது. அது மட்டும் போயிட்டுருக்கு வண்டி மட்டும். பின்னாடி அந்த லைட் எரியத்துக்குள்ளது ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. லைட்டாக தான் தெரியுது. சாரி, அந்த லைட்டு வந்து கண்ணுக்கே தெரியலைன்னு சொல்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது ஆனால் தொடச்சாது விடலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கெல்லாம் டாரஸுக்கெல்லாம் தெரியணும் லெஃப்ட்டு வர்றது ரைட்டு வர்றதெல்லாம். வா 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 அங்கே பாருங்க ரோ வா, செம்மையாக இருக்குல்ல இந்த இது ஃப்ரேமு. வா, ஐ திங்க் அது கேரளாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூணார் சம்திங் அதை மாதிரி இருக்கலாம். ஆமாம், உண்மைதான். நம்ம சுற்றி தான் இருக்குது எல்லாமே, நம்ம தான் போயிட்டுருக்கோம். அப்படி அது கேரளாவாக இருக்கலாம் ஐ திங்க். செம்மையாக இருக்குது. இந்த ஆற்றுல தண்ணி இருக்குமோன்னு நினச்சி தான் நான் கேமரா ஆன் பண்ணேன். பட் தண்ணி இல்லைங்க. அங்கே மேட்டுப்பாளையம் அந்த இடத்துலலாம் செம தண்ணி இருந்துச்சு. ஆனால் அதை காமிக்க முடியல. இங்கே தண்ணியே இல்லை. சென்னை போட்டிருக்கா. சென்னை 400 கிலோமீட்டர். சேலம் 64 கிலோமீட்ரு. சாரி, அங்கே 34 கிலோமீட்டர் மாற்றி சொல்லிட்டேன். ஹாய்ங்க, ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் போகிற வழியில் ஒரு கடை. காஃபி குடிக்கலான்னு நின்னேன். ஒரு பண்ணு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. வெயில் செம்மையாக அடிக்குது. ஒரு மாதிரி முகம்லாம் எரியுது, அந்தளவு வெயில் அடிக்குது. அங்கே என்னன்னா மழை குளிர், இங்கே வந்தால் வெயில். இந்த மாதிரி யோசிக்க வைக்கிது. என்ன பாருங்க, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். இன்னும் என்னை இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. கீழே நான் என்னோடய ஐடியா டேக் பண்ணுறேன். ஓகே குடிச்சிட்டு அப்படி நான் கிளம்புறேன். ஆக்சுவலாக டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா, வண்டி இப்படி பார்க்குறதுக்கே ஒரு அழகு தான் போங்க. ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வண்டி லுக்கு செம்மையாக இருக்குல்ல. டாப் பாக்ஸு பெருசாலாம் ஒன்றும் இது இல்லை, நல்லாயிருக்கு. லுக் வைஸ் சாப்பியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. வெயில் தான். அங்கே என்னன்னா மழை பெய்யுதுன்னு அழுதுறேன், இங்கே வந்தால் வெயில் அடிக்குதுன்னு அழுகுறேன். என்ன பண்ணுறது போங்க. வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சேலம் கோயம்புத்தூர் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நேமை ஹாய் பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் சொல்கிறேன் ஹாயின்ட்டு. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாட்டு எத்தனை பேர் தான் பார்க்குறீங்கன்றது. ஓகேவா, கேட்குதா என்ன பண்ணிட்டேன், பிடுங்கி விட்டேன் அந்த ஒயரை பிடிச்சி தெரியாமல். ஃப்ரேம் வேறு எப்படி இருக்குன்னு தெரில, ஒய்டு ஃப்ரேமு. நான் அதெல்லாம் செக் பண்ணவே இல்லை, நான் மட்டும் வந்துட்டுருக்கிறேன். ஸோ சேட். அவ்வளோதாங்க, பாருங்க சொல்லி வாய முடியல. அது உள்ள ஃபியூல் ரிசர்வ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் நின்று ஃபஸ்ட்டு ஃபியூல் போடணும். ஃபியூல் போட்டு அங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பிரேக்காக எடுத்து நீ கிளம்ப வேண்டியதான். பாருங்கள், அந்த பிரிட்ஜு செம்மையாக இருக்கா. அவ்வளோ பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க, பெட்ரோல் போட்டு கிளம்ப வேண்டியதான். அக்கா ஸ்பீட் இருக்கா? முன்னாடி போகணுமா? ஓகே சரி, தேங்க்ஸ்க்கா. போங்க, ஸ்பீடு இல்லை. ஸ்பீடு முன்னாடி இருக்குன்றாங்க, போவோம். நான் ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு பவர் 95. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நம்மளோட கோப்ரோவில் வந்து சார்ஜ் இல்லாமல் கட் ஆகிடுச்சு. கடைசி பெட்ரோல் போட போயிருப்போமா, அங்கே போய் போட்டேன். 1315 ரூபாய்க்கு போட்டேன் பெட்ரோலு. போட்டு ஏர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை எடுக்க போகும்போது பேட்டரி தானே லோ ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு கோப்ரோ. அந்த அக்கா சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க, எவ்வளோ தம்பி ரேட்டு, இந்த ரேட்டுக்கு எங்கே தம்பி போயிட்டு வர, அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் கட் ஆகி போச்சு. அவங்க ஸ்லாங் நல்லா இருந்துச்சு, ஈரோட்டில் பேசுவாங்களா, அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நான் அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால்
அந்த டைம் பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு பஸ் ஸ்டாப் தெரியுதா பக்கத்தில், இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று கோப்ரோக்கு பேட்ரி மாற்றியாச்சு. மாற்றிட்டு அப்படியே சும்மா நின்றுட்டுருக்காங்க. வெயில் தான் ஒரு மாதிரி அதிகமாகவே இருக்குது, வெயில் கஷ்டம். பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 o'clock போல் ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிட்டு நேராக விழுப்புரத்தில் போயிட்டு இனிமேல் பெட்ரோல் போய் சாப்பிட்டுக்கலாமா, சாப்பாடு மட்டும் பிரேக் எடுத்துக்கலான்ட்டு ஐடியில் இருக்கேன். ஸோ என்னன்றது அங்கிட்ட காட்டுறேன். Q390 பொறுத்த வரைக்கும் ஒரு 100 அழகாக க்ரூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அழகாக போயிட்டுருக்கு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ 2025 வந்த D390 வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. வயிற்றுல கொட்டிக்கிறானுங்க. நான் ஆகஸ்ட்டில் தாங்க எடுத்தேன், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம். அதுக்குன்னு இப்படிலாம் அவனுக்கு அப்டேட் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா உடனே சேர்த்து 24ஓட சேர்த்து அப்டேட் கொடுத்துருக்கணும். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கானுங்களாம். அதுக்கேற்ற இடம்லாம் இதில் வச்சுருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் தவறான செயல். கொடுத்தா ஒரே தெரியாக கொடுத்துடணும்ல, மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கானுங்க. ரேட்டு சரி ஓகே, ரேட்டு ஹெவியாக அதிகப்படுத்திருப்பாங்கன்னு நினச்சேன். அதுவும் அதிகப்படுத்தலை, 3000 ரூபா தான் அதிகமாக இருக்குது நான் வாங்கின ரேட்டோட. போய் செக் பண்ணி பார்த்தா கடுப்பேற்றுறானுங்க. டென்ஷன் தான் ஆகுது கேட்கும்போது இதை. ஆனால் கலர் எனக்கு பிடிக்கல. பிளாக் கலரில் ஏதோ ஆரஞ்சு கலரில் 390 போட்டு எழுதி வச்சுருந்தானுங்க. கலர் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் பாருங்கள், இந்த டைமாக இருந்தால் அழகாக அப்படி விட்டுட்டு நான் மட்டும் அழகாக ஒரு கையில் ஓட்டிகிட்டு போயிருந்துருப்பேன். டென்ஷன் பண்ணிட்டானுங்க. ஆனால் அதை நான் இந்த பைக்கில் ஆட் பண்ண முடியுமான்றது தெரில. நானும் கேட்கல யார்ட்டையும். முடிஞ்சால் கேட்டு பார்த்து பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற இடம் இல்லை இருக்குது, ஸ்பேஸ் விட்டுருக்கானுங்களாம். செம்மையாக இருக்குல்ல கவு. படுக்காத படுக்காத படுக்காத. ஐயோ இல்லை, ஓவராக படுத்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பின்னாடி பொட்டியில் வெயிட் இருக்குதுங்க, டாப் பாக்ஸில் வெயிட் ஏற்றி விட்டேன். அதனால் டாப் பாக்ஸ் லைட்டாக கவுந்து பின்னாடி பக்கம் இழுத்து விட்டுச்சுன்னு வச்சுங்க, நம்ம கீழே விழுந்துரும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மாதிரி பேலன்ஸிங்காக இல்லை வண்டி. அதனால தான் ஃப்ரண்ட் வீல் ரொம்பவே அலசுது. நெக்ஸ்ட் டைம் பேக்கேஜ் பண்ணும்போது இந்த பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்து அவன் லக்கேஜ் பேக்கை நான் எதுக்கு எத்தனை கட்டிட்டு போகணும் தான் ஐடியா பண்ணிட்டு வந்தேன் வேணான்ட்டு. பட் அது கண்டிப்பாக வச்சா ஒன்று போகல, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரீச்டு இன் சேலம். சேலம் ரீச் ஆகிட்டாங்க. போட்டுக்க. தான் போக முடியுது. இதுக்கு மேலே ரோடு நேராக இல்லை. வண்டி போகும், பட் ஆனால் பின்னாடி லக்கேஜ்லாம் இருக்குல்ல, அவ்வளோதான் போகும் இந்த மாதிரி ரோட்லலாம். எதுவும் இல்லாமல் இருந்தால் க்ரூனா சல்லுன்னு போயிடும். அசால்ட்டாக க்ரூஸ் ஆகும். வண்டியெல்லாம் வேறு D90 ரா பவர் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க ஓட்டும் போது. ஹாய்ங்க, ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 3:35 ஆகுது. இப்போ தான் சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு இந்த ஹோட்டல் சாரதா சைவமாக இருந்தால் என்ன அசைவமாக இருந்தால் எனக்கு என்ன சொல்லுங்க மொக்க காமெடி. அதான் இங்கே வந்து சாப்பிட்லான்னு வந்தேன். இந்த டைமுக்கு யார் சாப்பாடு வச்சுருப்பா, சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பிரெட் ஆம்லெட்டு, ஒரு ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன். வாய்ஸ் கேட்குதுல்ல? சரி, வெயில் முடியல, ரொம்ப டயர்டாகுது. கோப்ரோவில் என்ன பாச்சுன்னா, சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இடத்துல பிரேக் எடுத்துருந்துருப்பேன். அங்கே அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, கோப்ரோவை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு
காலையில் மாட்டியாத. இப்போ சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இது என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரேக் எடுத்தேன் உளுந்தூர்பேட்டுக்கு முன்னாடி. பிரேக் இருங்க இப்போ சொல்கிறேன், ரொம்ப டைம் எடுத்தேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக உளுந்தூர்பேட்டுக்கு முன்னாடி பிரேக் எடுத்தேங்க. அப்போ என்ன பண்ணிட்டேன், கோப்ரோ ஆனில் இருந்ததை பார்க்காம நான் மட்டும் விட்டேன். அதாவது அதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்கேன். 58 நிமிஷம் கோப்ரோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகி 7% வந்து ஆஃப் ஆகிடுச்சு கோப்ரோ. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பேட்டரி தான் ஆல்ரெடி, இன்னொரு பேட்டரி தான் ஃபுல்லாக ஆகிடுச்சு. 2 பேட்டரியில் ஒரு பேட்டரி ஆல்ரெடி எடுத்து 2வது பேட்டரி தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் சென்னை வரைக்கும் வந்துடணும்னு பார்த்தேன். அதுக்குள்ள அந்த 58 நிமிஷம் ஓடிவிட்டேன். 1 மணி நேரம் மேலே ஓடி இருக்கு அந்த ஒரு பேட்டரி கடைசி நேரத்தில். சரி ஓகேன்ட்டு பார்த்தா இதில் ஃபோன் சார்ஜர் இருக்குது. இதில் வந்து எப்போதும் ஏறாதுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஹிமாலயன் வச்சிருந்தப்ப இதே மாதிரி இன்னொரு சார்ஜர், அது வேறு ஃபோன் ஹோல்டரு, அதை நான் போட்டு கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றி பார்த்தேன், ஏறவே இல்லை. 360க்கு ஏறும், இதுக்கு ஏறாது சார்ஜர் எப்போதுமே. இந்த கோப்ரோவோட அந்த அடாப்டருக்கு பார்க்குறேன், இதை சொல்லிட்டு பார்க்குறேன், ஏறுது சார்ஜரு. ஓ சூப்பர்ட்டு அங்கேருந்து போட்டு இது வரைக்கும் வந்துச்சு. 2 பேட்டரியுமே 60% வந்து ஏறிடுச்சு. 60% ஏறிடுச்சு. அது வரைக்கும் ஒர்த்து தான். ஸ்பீடு சார்ஜராக தான் இருக்குது, ஸ்பீட் சார்ஜிங் தான் இருக்குது, ஏறுறது பிரச்சனை இல்லாதனால. இப்போ தான் ஃபுல் சார்ஜ் போட்டு இப்போ தான் ஆன் பண்ணுற கேமராவை. செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் பண்ணேன். செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் பண்ண உடனே டிராஃபிக் வந்துருச்சு. இன்னும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 இது மாதிரி 4-வே வந்தால் தான் வண்டியே வெளில நவரும் போல இருக்குன்னா ஃபுல் டிராஃபிக் ஆகிடுங்க சென்னை கண்டிப்பாக. ஆனால் அவ்வளோ வண்டி இங்கே கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது. சென்னைக்கு இன்னும் 53 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம வீட்டுக்கு 46 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் கையெல்லாம் எனக்கு சம வலிங்க. அங்கே ஓட்டந்த கூட தெரில, இங்கே கீரை மாற்றி மாற்றி மாற்றி. ஓ இங்கே டிராஃபிக் பாருங்க, வண்டி குறுக்க வந்துகிட்டே இருக்கா. ஹாய்ங்க. ஆக்சுவலாக வீடியோவை எண்ட் பண்ணது வந்து கோப்ரோ ஆஃப் ஆனதுனால ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதையும் எப்படி சொல்லிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் தென் சென்னை டு ஊட்டி போன பைக் ரைடு ட்ரிப் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் 10K வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எனக்கு அப்படி வந்தது கிடையாது. இவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதும் கிடையாது. இவ்வளோ பேர் கமெண்ட்லேயும் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இதுக்கு மேலே வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வீடியோ மறக்காமல் இனிமேல் பாருங்கள். இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆனிச்சுன்னு மட்டும் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3200 3200 ஆயிருக்கு. அதை பாதி பண்ணோம்னா 1600 1200 ஆயிருக்கும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு. எல்லாம் அங்கங்கே நான் சுற்றிலாம் வந்தேன். ஸோ அதனால் அதுக்கும் அந்த பெட்ரோல் ஆகிருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஓகே, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.